அருள்தனை தருகின்ற நாள் இதுவே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. புதிய வனம் புதிய பூமி புலரும் நேரமிதே, புதிய மனம் புதிய உள்ளம் காணும் நேரமிதே. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, பாடகர் குழுக்களின் இசைக்கலைஞர்களின் பாதுகாவலியாகிய புனித செசிலியாவின் நாளிலே இறைவன் நம்மை அவருடைய திரு பாதத்திலே இந்த திருப்பலியின் வழியாக ஒன்று கூட்டியிருக்கிறார். நம்முடைய பங்குத்தலங்களிலும் இறைவேண்டல் நேரங்களிலும் அருங்கொடை ஆராதனை வழிபாடுகளிலும் நமக்காய் பாடுகிற இசைக்கருவிகளை மீட்டுகிற அத்துணை இசைக்கலைஞர்களை இந்த நாளில் நாம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவர்கள் ஆண்டவருக்கே பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இறைவன் அவர்களையும் அவர்கள் செய்கிற ஊழியத்தின் வழியாக அவர்கள் குடும்பத்தையும் நிறைவாக செசிலியாவினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இத்திருப்பலியில் நாம் அவர்களுக்காகவும் மன்றாடவும். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை ஒரே குடும்பமாய் வேண்டுகின்றோம். உம்மடியாராகி அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை
அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன். மக்கபேயர் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 13 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாய் சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன், வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதலில் ஆண்ட மாசிதோனியா மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்று அறிய வந்தான். எனவே அந்தியோக்குக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பி சென்றான். யூதா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள், மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றில் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிப்பீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துரைத்தார்கள். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடந்தாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாட்கள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து, என் கண்களினின்று தூக்கம் அகன்றுவிட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேன் என்று எனக்குள் சொல்லி கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். அங்கு இருந்த பொன், வெள்ளி, கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 9 பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன்.
வியத்தகவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயரினி இதராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, யாக்கோபின் கடவுளே என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல,
மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் இயேசுவிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாடகர்கள், இசைக்கலைஞர்களுடைய பாதுகாவலியான புனித செசிலியாவினுடைய இந்த நாளில் நமக்காய் பாடல் வழியும் ஊழியம் செய்கிற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைய நாளில் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் உரித்தாக்குவோம். நானும் இந்த வேளையில் அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி உங்களுக்காக திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுகிறேன். அன்பிற்குரியவர்களே, செசிலியாவினுடைய வாழ்க்கையை நாம் சற்று மெதுவாய் அசைப்படுகிற பொழுது, 2 தினங்களுக்கு முன்னால் ஒருவருக்கே ஊழியம் செய்ய வேண்டும் என சொல்லி ஒரு மைய சிந்தனையில் நாம் சிந்தித்திருப்போம் கடந்த வியாழக்கிழமை. அப்படி ஒருவருக்கே ஊழியம் செய்தவராய் நம்முடைய புனிதை செசிலியா வாழ்ந்தார் என்பது அவருடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கோடிட்டு வாசிக்க வேண்டிய ஒரு செய்தியாகும். அவர் பாடினார் என்பது மறுக்க முடியாத உண்மை. தன் தலை வெட்டப்பட்ட நிலையிலும் தன்னுடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிகிற நொடி வரை அவர் கடவுளை பாடிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே இருந்தார் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை என்றாலும் கூட அவர் இறந்த பொழுது பாடினார். ஆகவே அவர் பாடகர்கள், இசைக்கலைஞர் அனைவருக்கும் பாதுகாவலி என நாம் அவருடைய மகிமையை சற்று நாம் குறைத்து புரிந்து கொள்ளக்கூடாது. அதே வியாழக்கிழமை செய்தியை இந்த புனிதையின் வாழ்க்கையோடு இணைக்கிறேன். இவர் கடவுள் அல்ல, ஆயினும் அந்த கடவுளுக்காய் தன் முழு மனதோடு வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்ததற்கான பரிசுதான் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கடவுளுக்காய் மரித்த புனிதையை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நாம் நினைவு கூறுகிற மரணமில்லாத ஒரு பாக்கியத்தை இந்த புனிதைக்கு கடவுள் முடியாக சூட்டியிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் பிறக்கிற பொழுது அவர்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப திருமுழுக்கு கொடுக்கிறதா, இல்லை பெரியவங்களா வளர்ந்ததுக்கப்புறம் திருமுழுக்கு கொடுக்கிறதான்னு சொல்லி இன்று விவாதங்கள் எழுந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை போல அவன் வளர்ந்ததும் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற மக்களும் அதிகரித்து வருகிறார்கள். திரு அவையும் இந்த 2 ஞானஸ்தானத்திற்கு எதிராக இல்லை. குழந்தை திருமுழுக்கையும் திரு அவை உற்சாகப்படுத்துகிறது, அல்லது முழுக்கு திருமுழுக்கையும் திரு அவையை உற்சாகப்படுத்துகிற 2 வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த குழந்தை பிறந்து அவன் எல்லாவற்றையும் உய்த்துணர்கிற அந்த ஒரு பருவம் வயது வருகிற வரை அந்த குழந்தையினுடைய நம்பிக்கையின் காவலர்களாய் தாயை தகப்பனை கொடுத்து, அந்த தாயும் தகப்பனும் தங்கள் கடமையை மிகச்சிறப்பாய் செய்வதற்கு அவர்களோடு இணைந்து ஞானத்தாயை ஞான தந்தையை கொடுத்து நாம் ஒரு குழந்தையை இந்த காலகட்டத்தில் வளர்க்க ஆசைப்படுகிறோம். இப்படி எல்லோரும் இணைந்திருக்கிற சூழலில் கூட பல சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் கடவுளை மறந்து கடவுளுக்கு எதிரான பாதையில் எத்தனையோ பிள்ளைகள் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புனிதையாக உயர்த்தப்பட்டு இன்று நமக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் நிற்கிற நம்முடைய புனிதையினுடைய தாயும் தந்தையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஆக தன்னுடைய சிறு வயதில் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த புனிதைக்கு தாயும் தகப்பனும் துணையாக இருக்கவில்லை. வசதி நிறைந்த இவருடைய வாழ்க்கையிலே வீட்டிற்கு வந்து இவருக்கு அறிவை கற்றுக் கொடுக்க வந்த அந்த ஆசான்கள் தான் இயேசுவை இவருக்கு அறிமுகம் செய்தார்கள். அன்பிற்குரியவர்கள், இப்படியாய் தன்னுடைய தாய் உறவு வட்டத்தை கடந்து தன் அறிவு களஞ்சியத்தின் நடுவே ஆன்மீக விதையை பெற்றுக்கொண்ட ஒரு புனிதை இயேசுவை அறிந்து கொண்ட உடனேயே எப்படி திருத்துதர்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு பின் வாருங்கள் என சொல்லி இயேசு அழைப்பை கொடுத்ததும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் பணிகளை விட்டுவிட்டு
தங்கள் வலைகளை விட்டுவிட்டு தாய் தகப்பனை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் வந்தார்களோ, இயேசுவை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலிருந்து நம்முடைய புனிதை அறிவுக்கு பின்னால் அல்ல, ஆண்டவருக்கு பின்னால் செல்வதை தன் வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியமாக சிறு வயதிலேயே அவர் தீர்மானித்து பின்பற்றினார் என சொன்னால், அவரை விட மிக உயர்வான ஏற்ற சூழலில் வளர்கிற நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இன்னும் எவ்வளவாய் இயேசுவிற்கு பின்னால் நாம் பயணப்பட வேண்டும். நமக்கு கிடைப்பது போல தொடர் திருப்பலிகளும் அன்பியங்களும் மறைக்கல்விகளும் உருவாக்குகளும் சிசிலியாவிற்கு இல்லாத பொழுதே தான் ஏற்றுக்கொண்ட இயேசுவிற்காய் அவர் இன்று புனிதையாய் உயர்ந்து நிற்கிறார் என சொன்னால், இத்தனை திருப்பள்ளிகள், மறையுரைகள், ஜெபக்கூட்டங்கள், அன்பியங்கள், மறைக்கல்வியில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுடைய ஆன்மீக வாழ்வு எவ்வளவு இந்த காலகட்டத்தில் வளர்ந்திருக்க வேண்டும் என்கிற கேள்வியை இன்றைய நாளில் அவர் ஒரு புனிதையாய் நமக்கு முன்னால் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனமாற்றம் அடைந்த எல்லா நபர்களைப் போல கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இணைவரும் மாறுகிறார். தன்னுடைய தூய்மையை, புனிதத்தை, தன்னுடைய கற்பை இயேசுவுக்கு மட்டுமே அர்ப்பணித்த ஒருவராய் மாறுகிறார். இனி வாழ்வது நான் அல்லன்னு சொன்னார் பார்த்தீங்களா பவுல். இனி நான் வாழ்வதே அந்த கிறிஸ்துவுக்காக தான் சொல்லி கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்த இந்த ஒரு புனிதை நாம் கிறிஸ்துவுக்காக மட்டும் இன்று வாழ அழைக்கப்படவில்லை. நமக்கு நிறைய கடமைகள் இருந்தாலும் அந்த கடமைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவுக்காகவும் நான் மிகச்சரியாய் வாழ்கிறேனா என்கிற கேள்வியையும் நமக்கு முன்னால் கொடுக்கிறார். மூன்றாவது பாருங்கள், அவர் கொடுக்கிற ஒரு செய்தி, என் பாரத்தை எல்லாம் அவர் மேலே போட்டுட்டேன், இனி அவர் பொறுப்பெடுத்து பார்த்து கொள்வார். அவருக்கு வயது வருகிறது, திருமணம் செய்து வைக்க முயல்கிறார்கள். ஆனால் அவருக்கு கிடைத்த கணவன் நல்லவர் என்றாலும் கூட அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அந்த சூழலில் இவர் தன் பாரத்தை எல்லாம் கடவுள் மேல் போடுகிறார். நான் உங்களை அன்பு செய்கிறேன், உமக்கு என்னை அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன், இந்த சூழலை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்களே. அதற்கு கடவுள் கொடுத்த பதிலிருப்பு என்ன? இயேசு அவருக்கு தோன்றி உனக்கு துணையாக ஒரு தூதர் இருப்பார்னு சொல்லி கொடுத்தாரே. நம்முடைய பிரச்சனைகளில் நாம் உடைந்து போகாமல் இவரை போல, ஆண்டவரே இந்த சூழல் எனக்கு ஏதுவாக அல்ல, என் தாயும் தகப்பனும் என்னை திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் தள்ளுகிறார்கள், என்னை திருமணம் செய்ய இருக்கிற கணவனோ உம்மை அறியாதவன்னு சொல்லி அழுது புலம்பவில்லை, என் பாரத்தை நான் உம்மீது போட்டுவிட்டேன், என் இதயத்தின் ஆவல் ஆசை உமக்கு தெரியும், எனக்குள் பற்றி எரிகிற உமக்கான அன்புத்தி தெரியும், இனி நீர் பார்த்து கொள்ளும்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்தாரே. அவரை போல துன்ப நேரத்தில் நம்மால் இருக்க முடிகிறதா என்கிற ஒரு கேள்வியும் நம்முடைய புனிதை இன்றைய நாளில் கேட்கிறார். நான்காவது, பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல தன்னை திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய கணவன் வலேரியனை அவர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார். நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய்தால் பரவாயில்லை, என்னை அடைய விரும்பாதேன்னு சொல்லி எனக்கு ஒரு தூதர் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது நான் அவரை காண வேண்டும் என அவர் கேள்வி கேட்கிறார். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவரை காண முடியும்னு சொல்லுகிறார். உடனடியாக அவர் சென்று முறையான பயிற்சிகளை, உருவாக்கங்களை பெற்று அவர் கிறிஸ்தவனாய் மாறுகிறார். அவர் கண்களுக்கு முன்னால் இவரை சூழ்ந்து நின்ற தூதரை கடவுள் காண்பிக்கிறார். அவரும் கிறிஸ்துவுக்குள் வருகிறார். பல சமயங்களில் என் பிள்ளை நல்லா இருந்துச்சு, நான் நல்லா இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரொம்ப நல்லா போனோம், அதுக்கப்புறம் நாங்கள் பாதி மாறி போயிட்டோம், என் பழக்க வழக்கம் சரியில்லை, அவன் வேலைக்கு போன ஊர் சரியில்லை, படிக்க போன ஊர் சரியில்லை, அங்கே வந்த நண்பர்கள் சரியில்லை, அவங்களோடு சேர்ந்து இவன் மாறிட்டான், அவங்களோடு சேர்ந்து நாங்கள் மாறிட்டோம், எங்கள் வாழ்க்கை சூழல் எங்களை இயேசுவிடத்திலிருந்து கடவுளிடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருச்சுன்னு சொல்லி நாம் பல சமயங்களில் நொண்டி காரணங்களை சொல்லுகிறோமே. என் தாய் தகப்பனுக்கு கிறிஸ்துவை தெரியாது, என் கணவனுக்கு கிறிஸ்துவை தெரியாது, ஆகவே நானும் கிறிஸ்துவை மறந்து விட்டேன்னு சொல்லி நம்முடைய புனிதை தள்ளி போகவில்லையே. கிறிஸ்துவை தெரியாத ஒருவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறபடி அவர் மாற்றுகிறார் என்று சொன்னால், நாம் பிடுங்கி படிப்பதற்காய், வேலை செய்வதற்காய், புது வீட்டை கட்டுவதற்காய் அல்லது வெளிநாட்டில் இன்னொரு காரணத்திற்காய் நடப்படுகிற இடத்தில் எத்தனை பேரை நான் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறேன் என்கிற கேள்வியை இன்றைக்கு நாளில் இந்த புனிதை நம்மை பார்த்து கேட்கிறார். அவனோடு சேர்ந்து நீ மாறுவது முறையா, அல்லது உன்னோடு அவன் சேர்ந்த கிறிஸ்துவுக்குள் வருவது முறையா? இவர் கிறிஸ்துவுக்குள் அநேகரை கொண்டு வந்தார்.
இது 4வது கேள்வி. 5வது பார்க்கிறோம், என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது செபியுங்கள் சொல்கிறோமே. அவருடைய திருமண ஏற்பாட்டிலே இசைக்கலைஞர்கள் கூடி இருக்கிறார்கள். எல்லோரும் பாடல் பாடி மகிழ்ந்த பொழுது நம்முடைய புனிதை கடவுளுக்கு ஏற்ற புகழை துதியை அவர் மனதிற்குள் பாடி மகிழ்ந்தார், புகழ்ந்தார்னு சொல்லுகிறோமே. எத்தனை நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட ஒரு புகழை கடவுளுக்கு சாத்தியிருப்போம். இணைச்சட்டம் 28 வாசிச்சு பாருங்க. கடவுள் சொல்வார், நீ செல்வ செழிப்போடு இருந்த பொழுது கடவுளை நினைக்கவில்லை, நாடவில்லைன்னு சொல்லி. நம்முடைய கொண்டாட்டங்களில் கடவுளை மறந்து போகிறோம். ஆனால் தன்னை சூழ்ந்து மிகப்பெரிய இறைச்சல், இசைக்கலைஞர்கள் கூட்டம் இருந்த பொழுது கூட அந்த இறைச்சலால் சற்றும் பாதிக்கப்படாமல் அந்த இடத்தில் கூட கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி கடவுளை தன் மனதிற்குள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த நம்முடைய புனித இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம்மை கேட்கிறார். ஒரு மிக நீண்ட பயணத்தில், பேருந்திலே தனியே பயணப்படுகிற பொழுது, வாகனத்தில் செல்லுகிற பொழுது, ஒரு அலுவலகத்தில் வெளியே அமர்ந்திருக்கிற பொழுது, ஒரு கடையில் வரிசையில் இருக்கிற பொழுது என்ன நினைக்கிறேன், எதை பேசுகிறேன், என் மனதிற்குள் ஆண்டவர் குறித்த காரியங்கள் ஓடுதான். செசிலியா ஒரு சாட்சியா என்று கேள்வி கேட்கிறார். வெட்டுண்ட நிலையில் கூட கடைசியாய் பார்க்கிறோமே, அவர் கடவுளை போற்றி புகழுகிறார், பாடியவாறு இறக்கிறார். ஆகவேதான் அழியா உடலை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இப்படி வெறும் பாடலோடு தன் வாழ்க்கையை அவர் சுருக்கி கொள்ளவில்லை. தன் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் கடவுளை எண்ணி பார்த்து, இயேசுவை எண்ணி பார்த்து, அதை தன்னுடைய மகிழ்ச்சியை, தன் சோகத்தை, தன் தனிமையை, தன் தவிப்பை அவர் பாடலாய் மாற்றி கடவுளை புகழ்ந்தார்னு சொன்னார். நாமும் கடவுளை அப்படி புகழ வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த நாளில் இந்த புனிதை கொடுக்கிறார். ஆக இந்த பணியை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த பீடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என் மகன் என் மகள் அந்த பீடத்தை சூழ்ந்து நின்று செசிலியம்மாவை போல அவருக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்தி தன் ஜீவ காற்றினால் உம்மை பாடி புகழ்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அதே வேளையில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கிறார். பல நேரங்களில், பல சமயங்களில், ஒருவேளை மாற்றி சொல்லணும்னு சொன்ன சில இடங்களில், சில நேரங்களில் மட்டும்தான் கடவுளை போற்றி புகழுகிற இந்த ஒரு பாடல் என்பது அது திரு இசையாய் மலருகிறது, வழிபாட்டு இசையாய் மலருகிறது. அங்கே தன் பெருமை அல்ல, கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் செய்கிறோம். ஆனால் பல இடங்களில் இந்த ஒரு பாடல் குழு பாடுவதுதான் பல ஆலயங்களில் தலைவலிகளாய் மாறி போயிருக்கு. கடவுளை பாடுவதில் ஒரு அரசியல், கடவுளை பாடி புகழ்வதில் யார் முன்ன வந்து நிற்கணும். பல பங்கு பணியாளர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், 3 C தலைவர்கள்னு சொல்லுவாங்க. குக்கு, கான்வெண்டு, கொயரு. இன்னைக்கு குக்கும் கான்வெண்டு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றும் இந்த பாடகர் குழு இருக்குது பார்த்தீங்களா, அது பல ஆலயங்களில், கிராமங்களில் பாடுவதற்கு ஆலயங்கள்னு சொல்லி ஆதங்கப்படுவோம். நகர்ப்புறங்களில் எந்த நாளில் எந்த குரூப்பு பாடுறதுன்னு சொல்லி மிகப்பெரிய போட்டி பொறாமை இருக்கும். திறமை இல்லாதவர்கள் அல்லது நவீன காலத்தில் தங்களை முழுமையாய் தகவமைப்பு செய்யாதவர்கள், சரி சின்ன பிள்ளைங்க வரட்டுமே சொல்லி அவங்க பாடி புகழட்டுமே மனசார உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நாங்கள் தான் போவோம். சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நாங்கள் வந்தால் பெரிய பெரிய நாளில் மட்டும்தான் வருவோம், அன்றைக்கி நாங்கள் தான் படுவோம், தின திருப்பள்ளிக்கு வரமாட்டேன்னு சொல்லி 2 பக்கங்களிலும் பிரச்சனைகள் அது கொழுந்து விட்டு எறிவதை பார்க்கிறோம். மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், நாம் பாடி புகழ்வதால் ஆண்டவருடைய நாமம் பெருசாக உயர்ந்தராது. பாட வேண்டிய கடமை இருக்கும். என்னமோ ஒரு ஆர்கெஸ்ட்ரா செய்ய போவது போல என் திறமையை இந்த உலகத்துக்கு முன்னால் காண்பிக்க போதில்லை, அந்த மனநிலையில் போனால் ஆண்டவர் மகிழ மாட்டார். அவர் கொடுத்திருக்கிறார், நான் மீண்டும் திரும்ப கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுத்ததை, ஆண்டவர் எனக்கு செய்ததை, செய்து கொண்டிருப்பதை என் இசை வழியாய் அவருக்கு நான் மாலையாய் சூட்டுகிறேன்னு சொல்லி பரந்த மனநிலையில் எல்லோரும் இணைந்து வந்து ஆலயத்தில் ஆண்டவரை பாடி புகழ்கிற பொழுது மட்டும்தான் அந்த பாடல் அவருடைய பாதத்தில் தீபத்தை போல, தூபத்தை போல இன்னும் ஒரு காணிக்கையாய் போய் சேருமே ஒழிய, மற்ற சமயங்களில் அவனை தள்ளி வைக்கணும், இவனை தள்ளி வைக்கணும், அவங்க பாட வரக்கூடாது, இவங்க பாட வரக்கூடாது, நான் பாடுறது மட்டும்தான் கேட்கணும், என் குரல் மட்டும்தான் தெரியணும், எனக்கு மட்டும்தான் மைக்கு, மற்றவங்களாம் குரூப்பாக பாடுங்கன்னு சொல்லி அரசியல் செய்வதாய், அதிகாரத்தை காண்பிப்பதற்காய் எங்கெல்லாம் இந்த பாடகர் குழுக்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோமோ அந்த இடங்களில் நாம் எல்லோருமே கூடி கரைகிற காக கூட்டங்களாய் மட்டும்தான் இருப்போமே ஒழிய ஆண்டவருக்காய் கூடி பாடி மகிழ்விக்கிற அவருடைய வானதூதர் கூட்டமாய் இருக்கவே மாட்டோம். ஆக இந்த ஒரு பாடல் என்பதும் கூட ஒரு அழைப்பு தான்.
கடவுள் உங்கள் திறமையை பார்த்து வா என அழைத்திருக்கிறார்னு சொன்னால் என் கடமையை செய்கிறேன்னு சொல்லி அந்த மனநிலையில் கடவுளை பாடி புகழ்ந்துட்டு போகணும். அதை நம்முடைய பங்கு சூழலில் கடவுள் உருவாக்கணும்னு ஜெபிப்போம். பல இடங்களில் தீர்க்கப்பட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாய் இந்த ஒரு பாடகருக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு விழாவை கொண்டாடுற இந்த நாளில் கூட அவனுக்கு அந்த பரிசு போயிருச்சு, இந்த பரிசு போயிருச்சு, எனக்கு கொடுக்கல, எனக்கு சோறு போடலை, என் பேரை சொல்லலை, எனக்கு பொன்னாடை போத்தலை. இல்லை, இந்த திருப்பீடத்தின் பக்கத்தில் நிற்பதே ஆசீர்வாதம் இல்லையா? தாவீதை போல யாழ் இசைத்து பாடுவதிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நாம் பாடுவோம், நமக்குரிய பரிசை ஆண்டவர் கொடுப்பார். செசிலியம்மா நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு வீட்டுக்குள்ள கிறிஸ்தவனா இல்லாத தாய் தகப்பனுக்கு பிறந்து கிறிஸ்தவனா இல்லாத கணவனுக்கு மனைவியாகி இவ்வளவு ஒருத்தலை செஞ்சாங்களே, இதெல்லாம் பின்னாடி உலக பேச நினைச்சாங்களா? இல்லை, அவர் மறைவாய் செய்ததை இன்னைக்கு ஆண்டவர் உலகத்துக்கு முன்னால் அறிக்கையிடும்படியாக செய்திருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் மறைவாய் அவருக்காய் செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் கொடுக்கிற தாளந்துகளை கடவுள் மீண்டும் உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் அவர் நிறைவாய் பொழிவார். அப்படி நல்ல ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய புனிதையினுடைய பரிந்துரை வழியாக இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். எனக்கென நீ தந்த உறவுகள் உனக்களித்தே, மனங்களில் நிகழ்ந்திடும் மாற்றங்கள் தருகின்றே, சுமைகளாய் தெரியும் சோகங்கள் தருகின்றே, சுமக்கையில் நீ தரும் சுகங்களை தருகின்றே. எல்லாம் உனது என்றால் எதை நான் தருவேன் உனக்கு? எல்லாம் உனது என்றால் எதை நான் தருவேன் உனக்கு? எதை நான் தருவேன் உனக்கு? என்ன தருவேன், என்ன தருவேன் என் இறைவா, நான் என்ன தருவேன்? அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியாவின் விண்ணக வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்று பேரின்பத்துடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அரும்பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதரின் மாட்சிக்கு உரிய பரிந்துரையை பெற்று மகிழவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, என்றும் உள்ள எல்லாம் வல்லவரே, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியாவு உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்தும் வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்த நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து திரும்ப நின்று ஊழியம் புரிய எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற நீர்தாமே அவர்களை முழுமையாய் பயன்படுத்தும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முடிய திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித செசிலியாம், மேலும் இவ்வுலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, புனித செசிலியாவை போல வாழ்க்கையின் துன்பமான கடினமான நேரங்களில் ஆண்டவரே
என்ன செய்வதென தெரியாமல் அமைதியை இழந்து நிற்கிறோம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எம் புனிதருக்கு நல்ல பாதைகளை வெளிக்காட்டி ஆண்டவர் உம்மீது தம் பாரத்தை எல்லாம் போட்டு உம்முடைய திருக்கரத்திலிருந்து அவர் அமைதி அனுபவித்தது போல ஆண்டவரே நீரும் அமைதி இழந்து வாடுகிற பிள்ளைகளுக்கு அமைதியை ஆறுதலை வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, தன்னை அன்பு செய்த நம் புனிதருக்கு எந்நாளும் துணையாய் இருக்கும்படி தூதுரை வழங்கியவர். இது அவரே திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்து கழைக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உணவே வாராய், என்னில் உறைந்திட இயேசுவே வாராய். உயிரின் உணவே வாராய், உயிரின் உணவே வாராய், என்னில் உறைந்திட இயேசுவே வாராய். உயிரின் உணவே வாராய். ஆவலாய் உனக்காய் காத்திருந்தேன், நான் 1000 கனவுகள் கண்டிருந்தேன். ஆவலாய் உனக்காய் காத்திருந்தேன், நான் 1000 கனவுகள் கண்டிருந்தேன். ஆறுதல் அளித்த அன்பு செய்ய, ஆறுதல் அளித்த அன்பு செய்ய, இந்த அன்பின் உணவில் வந்தாயோ, அன்பின் உணவில் வந்தாயோ. உயிரின் உணவே வாராய், இன்னில் உறைந்திட இயேசுவே வாராய். உயிரின் உணவே வாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித செசிலியாவின் நினைவை கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீர் அளித்துள்ளவற்றை உமது கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே, என்றும் சுவை தந்த செசிலியே, பாடகர் அனைவர் காவலியே. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே, என்றும் சுவை தந்த செசிலியே,
பாடகர் அனைவரின் காவலியே. பண்பல இசைத்தே பார்தலில் நாங்கள் பணிந்திட்டோம் அருள் பெறவே, நாங்கள் பணிந்திட்டோம் அருள் பெறவே. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசேலியே, பாடகர் அனைவரின் காவலியே. தேனினும் இனிய தமிழிசையாளே தினம் உம்மை புகழ்வோமே. தேனினும் இனிய தமிழிசையாளே தினம் உம்மை புகழ்வோமே. நாளும் தேவனை பாடிட வரமருள்வாய், தேவனை பாடிட வரமருள்வாய். இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசேலியே, பாடகர் அனைவரின் காவலியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.